ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருவடி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்த ரூபாய திமகி தன்னஸ் சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாத். எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபிரிவா மகிமை அனுபவத்தில் ஒரு டாக்டர் சம்மந்தப்பட்ட அனுபவத்தை பார்த்துட்ருக்கோம். டாக்டர் அவர் மகாபிரிவோட தரிசனம் பண்ண அகால நேரத்தில் ராத்திரியில் வந்திருக்கார். மணி 10-10:30 ஆகிடுத்து. டாக்டரை நேருக்கு நேர் டாக்டர் நின்ற போதும் பெரியவா டாக்டரை பார்க்காம இந்த பக்கம் பார்க்குறார். எல்லோரும் கன்ஃபியூஸாக ஒரு 15-20 நிமிஷம் போகிறது. அங்கே ஒரு பாட்டி இருக்கிற, அந்த பாட்டியை கூட்டிட்டு வா அப்படின்னு பெரியவா சொல்கிறார். இந்த சிப்பந்தி போய் இந்த பாட்டியை பார்க்குறான். என்ன பாட்டி இங்கே நிற்கிறேங்கிற இந்த பாட்டி சொல்கிறேன், ஆமாண்ட குழந்தை, நான் ஒரு 4-5 நாளாகவே இங்கே வந்து நிற்கிறேன். நடந்துட்டுருக்கா, 2 பேரும் நடந்துக்கிறேன், வேகமாக நடக்கிறேன், நடக்கும்போது பேசுகிறேன். நான் ஒரு 4-5 நாளாகவே இங்கே நிற்கிறேன். எதுக்கு பாட்டி இங்கே நிற்கிறேன் ராத்திரியில் இந்த நேரத்தில் கேட்குறான். இந்த மகான்கிட்ட ஒரு கோரிக்கை, ஒரு பிரார்த்தனை நான் மனசுக்குள்ளே வச்சேன். நீங்களாக கேட்காத வரைக்கும் இதை நான் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன், நானாக வந்து சொல்ல மாட்டேன். நீங்கள் என்னை கூப்பிடணும், கூப்பிட்டா தான் நான் சொல்லுவேன். எனக்கு ஒரு குறை இருக்குது, எனக்கு ஒரு சின்ன காரியம் ஆகணும், நான் மனசில் ஒரு பிரார்த்தனை பெரியவங்கிட்ட வச்சுட்டு இருந்தேன்டா. இன்றைக்கி தான் அந்த மகானோட அனுகிரகம் கிடச்சிருக்கு. என்னுடைய குறைக்கும் ஒரு நிவாரணம் இன்றைக்கி தான் கிடைக்க போகிறது போல இருக்கு அப்படிங்கிற பாட்டி. இந்த சிப்பந்தி வேகமாக கூட்டின்னு போயிட்டான், பெரியவாட்ட கூட்டின்னு போயிட்டான். பெரியவா இந்த பாட்டியை பார்க்குற. இன்னும் டாக்டர் பக்கம் திரும்பலை. நல்லா கவனிங்கோ, டாக்டர் பக்கம் இன்னும் திரும்பவே இல்லை பெரியவா. இப்படி தான் கிராஸாக தான் பார்த்துட்டு இருக்கா. இந்த பாட்டி வந்து நமஸ்காரம் பண்ணுறா, பெரியவா ஆசீர்வாதம் பண்ணுறா. என்ன டெய்லி வந்து நிற்கிறியோ இங்கே? பெரியவா கேட்கிற. பெரியவா, உன்னோட இந்த முந்தானையில் ஒரு வஸ்து வச்சுட்டுருக்கியே, முடிஞ்சு வச்சுட்டுருக்கியே, அதை என்கிட்ட கொடு. பெரியவா கையை நிட்டுற. என் பாட்டிக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. என்ன மனசில் நினச்சிட்டு இருந்தாலோ, என்ன பிரார்த்தனையை பெரியவாட்ட வச்சாலோ அதை பெரியவா கேட்கிற. முந்தானையில் முடிஞ்சு வச்சுட்டுருக்கிய ஒரு வஸ்து, அதை கிட்ட கொடுங்கிற. பாட்டிக்கு கண்களில் ஜலம் கசிகிறது. தன்னோட நார்மடி புடவையோட முந்தான இந்த முடிச்ச ஏதோ ஒன்று அவிழ்த்து அதுக்குள்ளேருந்து ஒரு வஸ்து எடுத்து நீட்டாக பெரியவா கையில் வாங்குறான். அது பார்த்தா அந்த பாட்டி போட்டுருக்கிற மூக்கு கண்ணாடி. ஒரு மூக்கு கண்ணாடி அப்படின்னா, ஒரு மூக்கு கண்ணாடி எப்படி இருக்கணும்? நம்ம போட்டுப்போம், இந்த சைடில் 2 இது இருக்கும், கண்ணில் இங்கே பார்த்தா உள்ள 2 கண்ணாடி இருக்கும், போட்டுப்போம். மூக்கண்ணாடி நம்ம பார்த்துருக்கோம். இந்த மூக்கண்ணாடி எப்படி இருக்குது தெரியுமா? இந்த பாட்டி கொடுத்தாலே பெரியவாட்ட, ஒரு பக்க கண்ணாடியில் கண்ணாடியே இல்லை, லென்ஸே இல்லை. அப்படி விரல் விட்டால் கண்ணை போய் குத்தும், அப்படி விரலில் உள்ள விட்டால் கண்ணை போய் குத்தும். இன்னொரு கண்ணாடி இருக்குது பற்றில, அந்த கண்ணாடி கீழே விழுந்து ஸ்க்ராச்சஸ் உள்ள கோடுகள்லாம் இருக்குது. இந்த சைடில் இப்படி கண்ணாடி மாட்டுவோம் இல்லையா, காதில் கொண்டு போய் ரெஸ்ட் பண்ணுவோமே, அது ஒரு பக்கம் இருக்குது. ஒரு 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 பக்கம் ஒரு ஸ்டெம் இருக்குது, இன்னொரு பக்கம் ஒரு சணலை கட்டி வச்சுருக்கேன். இந்த கண்ணாடியில் இந்த பக்கம் ஒரு ஹோலில் ஏதோ சணல் ஒன்று கொடுத்து அது இந்த பக்கம் கொண்டு மாட்டும்படியாக ஒரு ரவுண்டு மாதிரி வச்சு இது மாட்டும்படியாக பாட்டி தயார் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கண்ணாடிக்கு இதுக்கு மேலே எந்த சோகமும் வரக்கூடாது, இதுக்கு மேலே வராது. எல்லா சோகமும் அந்த கண்ணாடிக்கு வந்து கொடுத்து அந்த கண்ணாடியை பாட்டிகிட்ட கொடுக்குறா. இது பெரியவாட்ட கொடுக்குறா பாட்டி. இந்த கண்ணாடி வாங்கின்ற பிறகு தான் இந்த பக்கம் மகாபிரிவா டாக்டர் பக்கம் திரும்புகிறார். மோர் தென் 25 மினிட்ஸ் ஆச்சு. டாக்டரை பார்த்துட்டு இந்த பாட்டி எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவ,
அவளோட கண்ணாடி இது வாங்கிக்கோ அப்படின்னு கொடுத்துட்டு, நாளைக்கு நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ, இந்த காஞ்சிபுரத்தில் இந்த பாட்டிக்கு வந்து ஒரு கண்டெஸ்ட் பண்ணி, பாட்டிக்கு இருக்கிற பார்வை எவ்வளவோ அதற்கு ஏற்றாற் போல ஒரு புதுசாக ஒரு கண்ணாடி பண்ணி கொடுத்துட்டு, உன்னோட இன்ஃப்ளூயன்ஸில் ஒரு டாக்டர் அப்படின்னா எல்லா இடத்துலையும் ஆள்லாம் வச்சுருப்பேன். ஒரு மெட்ராஸில் இருக்கிற டாக்டர் அப்படின்னா மதுரையில் இருக்கிற ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் இருக்கிற டாக்டரும் தெரிஞ்சு வச்சுருப்பேன். இவர் வந்து ஏதான ஒரு ஸ்பெஷல்னால் இன்னொருத்தரை ரெஃபர் பண்ணுவார், அவர் ஒன்றுன்னா இன்னொருத்தரை ரெஃபர் பண்ணுவார். இந்த பாட்டி என்ன பண்ணுற, நாளைக்கு காஞ்சிபுரத்தில் யாரானு உனக்கு தெரிஞ்ச இடத்துல சொல்லி இந்த பாட்டிக்கு கண்டெஸ்ட் பண்ணி புதுசாக ஒரு கண்ணாடி பண்ணி கொடுத்துட்டு அதன் பிறகு நீ என்னை பார்க்கவா அப்படின்னு அந்த கண்ணாடியை டாக்டர்கிட்ட கொடுத்துட்டு பெரியவா உள்ள போயிட்டேன். தன்னோட சைனர் ரூமுக்கு போயிட்டேன். இதில் பாருங்க, அந்த டாக்டர் வாங்கிட்டு பெரியவாட்ட சொல்கிறேன், நான் பண்ணிடுறேன் பெரியவா, நாளைக்கு பண்ணிடுறேன் பெரியவா அப்படிங்கிறார். பாட்டிக்கு சந்தோஷம். பாட்டி அதுக்கு தான் வந்துட்டுருக்கேன். ஒரு 4-5 நாளாக ஏன் வந்து அந்த கட்டச்சுவத்துக்கிட்ட நிற்கிறேன்னா, பெரியவாளே நம்மளை கூப்பிட்டு அதை கொடு, நான் உனக்கு கண்ணாடி பண்ணித்தர ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லணும்னு அந்த பாட்டி எதிர்பார்க்குறேன். நம்மளோட குறைகளை மற்றவர்களிடம் நாம் சொல்லக்கூடாது. யாரானு தெரிஞ்சுட்டு, உங்களுக்கு இப்படி ஒரு கஷ்டம் இருக்கு போல இருக்கே, நான் கேள்விப்பட்டேன், அந்த லெவலில் தான் வச்சுருக்கணும். எல்லாத்தையும் பிரகடனப்படுத்தக்கூடாது. இந்த பாட்டுக்கு எவ்வளோ வைராக்கியம் பாருங்க. மகாபிரியோட கேட்கணும். இந்த வீணா போன கண்ணாடி கொடுத்துட்டு வேறு ஏதாவது பெரியவா கண்ணாடி பண்ணி கொடுங்க, எனக்கு வசதி இல்லை, கண்ணாடி மாற்றுறது, ஒரு ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணுறதுக்கும் எனக்கு வசதி இல்லை, அதெல்லாம் சொல்ல முடியல. பெரியவாளே கேட்கணும்னு இருக்க. இந்த கண்ணாடியை டாக்டர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டார். டாக்டர் அன்னைக்கு எதுக்காக உள்ள வரவழைச்சிருக்கார்? வேலூர்லேருந்து சென்னைக்கு போக வேண்டியவர். சென்னைக்கு இந்த காஞ்சிபுரம் வரத்துக்கான பிளானே கிடையாது. இந்த பாட்டிக்கு இன்னைக்காவது ஒரு விமோச்சனம் கொடுக்கணும்னு சென்னைக்கு போயின்னு இருக்கிற டாக்டரை அவருடைய மனசில் புகுந்து காஞ்சிபுரத்துக்குள்ளே வரவழைச்சு இந்த கண்ணாடியை கொடுத்துட்டார். அடுத்த நாள் டாக்டர் தன்னோட இன்ஃப்ளூயன்ஸ் இந்த பாட்டிக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி ஒரு கண்ணெலாம் செக் பண்ணி ஒரு புதுசாக ஒரு கண்ணாடியும் ஒரு 2 நாளில் அந்த பாட்டிக்கு கொடுக்கும்படியாக எல்லாம் தயாராகும்படியாக ஏற்பாடு பண்ணிவிட்டு அந்த டாக்டரே காஞ்சிபுரம் வந்து இந்த கண்ணாடியை வாங்கி பெரியவாட்டை கொடுத்து பாட்டிகிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணாலாம். மகானுடைய அனுகிரகம் பாருங்கோ. யாருக்கு பாருங்கோ, ஒரு பெரிய டாக்டர் வந்திருக்கார், ஒரு பாட்டி வந்திருக்கார். அந்த ஏழை பாட்டிக்கு அனுகிரகம் செய்வதற்காக அந்த டாக்டரை அன்னைக்கு தன்னோட சந்நிதிக்கு மகாபிரிவா வரவழைச்சிருக்கார். இதுதான் மகாபிரிவா. அடுத்த நிகழ்வில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம். நன்றி, வணக்கம். ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருவடி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்.